ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இந்தியாவில் லீகலாக நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஒன்று எஸ், நீங்கள் ப்ராப்ளம்ஸ் வழியாக ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணலாம், அது 100% லீகல் அப்படின்ற ஒரு ஆன்சர். இன்னொன்று நோ, ஆர்பிஐ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க, பண்ணாதீங்கன்ற ஆன்சர். ஸோ இது ரெண்டில் எது உண்மைன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே பாதி உண்மை. உண்மையிலே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இந்தியாவில் இல்லீகலான்னு கேட்டிங்கன்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் மூலமாக இந்தியன் பேர்ஸை நாம் ட்ரேட் பண்ணுறது வந்து லீகல். எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ்டி ஐஎன்ஆர், ஜிபிபி ஐஎன்ஆர், ஜேபிஓ ஐஎன்ஆர். ஸோ இந்த மாதிரி இந்தியன் கரன்சிஸை வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறது லீகல். பட் ஜிபிபி யூஎஸ்டி, யூரோ யூஎஸ்டி, ஜேபிஓ யூஎஸ்டி இந்த மாதிரி கரன்சிஸை நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸில் பண்ண முடியாது. இன்டர்நேஷ்னல் புரோக்கர்ஸ் கிட்ட தான் நம்ம பண்ணி ஆகணும். பட் இன்டர்நேஷ்னல் புரோக்கர்ஸ் கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மளோட ஓன் மணியை அங்கே டெபாசிட் பண்ணி அந்த மணியை கேபிட்டலாக யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறது வந்து 100% இல்லீகல். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் இந்தியன் கரன்சி வந்து நம்ம கண்ட்ரியை விட்டு வெளியே போகிறத அவங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ அந்த மெத்தட் வந்து 100% இல்லீகல். எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்னஸ், ஆக்டா எஃப்எக்ஸ், ஜஸ்ட் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி நிறைய இன்டர்நேஷ்னல் புரோக்கர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக டெபாசிட் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறது வந்து 100% இல்லீகல். நாம் அப்படி பண்ணோம்னா நம்ம ஃபெமா ஆக்டை வயலேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ தயவு செஞ்சு அந்த மெத்தட் யாருமே பண்ணாதீங்க. இங்கே தான் ப்ராப்ளம்ஸ்னு ஒரு விஷயம் வருது. ப்ராப்ளம்ஸ்னால் என்னென்னா நம்மளோட ஓன் மணியில் ட்ரேட் பண்ணாமல் ஒரு கம்பெனியோட கேபிட்டல் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது. அதுக்கு அவங்க சில டெஸ்ட் வைப்பாங்க நமக்கு. அதாவது நம்ம ட்ரேடிங் ஸ்கில்லை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கில்லெல்லாம் நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம், அதாவது பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு அவங்களோட கேபிட்டல் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ப்ராப்ளம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனிக்கு நம்ம இன்டர்வியூ போனோம்னா அங்கே சில லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகிட்டோம்னா அந்த கம்பெனியில் நம்ம பிளேஸ் ஆயிரும். அண்ட் அதில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு சேலரி கிடைக்கும். அந்த லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ல என்ன டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா உண்மையிலே அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்கில் நமக்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ஸ்கில் இருந்ததுனா தான் அந்த கம்பெனியில் நம்ம பிளேஸ் ஆக போகிறோம். அதே மாதிரி தான் ப்ராப்ளம்லையும் அவங்க நமக்கு ஒரு டெமோ அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அந்த டெமோ அக்கௌண்ட்டில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 5% ஒரே நாளில் லாஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் 8% ப்ராஃபிட் பண்ணணும். ஓவராலாக 10% வந்து நீங்கள் லாஸ் பண்ணிங்கனாலும் உங்கள் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிரும். சேம் டைம் ஒரு ட்ரேடில் நீங்கள் இத்தனை பர்சன்டேஜ் தான் ரிஸ்க் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். நம்ம அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அந்த லெவலை கிளியர் பண்ணோம்னா நெக்ஸ்ட் லெவல் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் லெவலில் சேம் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். நம்ம அதையும் கிளியர் பண்ணால் ஃபண்டட் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. ஃபண்டட் அக்கௌண்ட்னா என்னன்னா அதுவும் ஒரு டெமோ அக்கௌண்ட் தான், கனெக்டட் டு தேர் லைவ் அக்கௌண்ட். ஸோ அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்னுமே ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம ப்ராஃபிட் பண்ணணும். அப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ணோம்னா அதில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மணி அவங்க வச்சுக்குவாங்க, ஒரு பர்சன்டேஜ் நமக்கு கொடுப்பாங்க. பொதுவாக ப்ராப்ளம்ஸ் வந்து 80 to 90% வந்து நமக்கு கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு $1000 ப்ராஃபிட் பண்ணுறேன்னா $800 எனக்கு வந்துடும், $200 அவங்க வச்சுக்குவாங்க. ஸோ இதுதான் ப்ராப்ளமோட ஸ்ட்ரக்சர். ஏன் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து ப்ராப்ளம் சூஸ் பண்ணுறாங்கன்னா புரோக்கர் அக்கௌண்ட்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கேபிட்டலாக யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அது 100% இல்லீகல், ஃபெமா ஆக்டை வயலேட் பண்ணுது. பட் ப்ராப்ளம்ஸில் என்னன்னா நம்ம ஒரு சர்வீஸை தான் ஃபீஸ் கொடுத்து வாங்குறோம். அவங்க நம்மளோட ட்ரேடிங் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த சர்வீஸுக்கு நம்ம ஒரு ஃபீஸை கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜொமேட்டோவில் ஃபுட் டெலிவரி பண்ணுறோன்னா ஃபுட் டெலிவரி பண்ணுறது ஒரு சர்வீஸ். அந்த டெலிவரிக்கு நம்ம டெலிவரி ஃபீஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி தான் ப்ராப்ளம்ஸில் நம்ம ஒரு சர்வீஸை ஃபீஸ் கொடுத்து வாங்குறோம். ஸோ இந்த மாடல் வந்து எந்த ஆக்டையும் வயலேட் பண்ணலை. சேம் டைம் இது 100% லீகல்னும் ஆர்பிஐயும் சொல்லலை. இன்னைக்கு டேட்டில் ப்ராப்ளம் வந்து ஒரு கிரே ஏரியாவில் இருக்குது. ட்ரேடர்ஸ்க்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னா இன்னைக்கு டேட்டில் இருக்க ஒரே ஒரு பெட்டர் ஆப்ஷன் அது ப்ராப்ளம்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் ஜென்ரேட் பண்ணுற இன்கம். ப்ராப்ளம் மூலிமா நம்ம ஜென்ரேட் பண்ணுற இன்கமை நம்ம கன்சல்டன்சி ஃபீஸாவோ இல்லை ப்ரொஃபஷனல் ஃபீஸாவோ டிக்ளேர் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒரு ஃபாரின் என்டிட்டிக்கு நம்மளோட சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். என்ன சர்வீஸ்னால் இந்த இடத்துல ட்ரேடிங் ஸ்கில். நம்ம ட்ரேடிங் ஸ்கில்லை ஒரு சர்வீஸாக ஃபாரின் என்டிட்டிக்கு கொடுக்குறோம். ஸோ அந்த சர்வீஸுக்கு நமக்கு ஒரு இன்கம் கிடைக்குது. ஸோ அதனால் இது ஒரு கன்சல்டன்சி இன்கமாவோ இல்லை ப்ரொஃபஷனல் ஃபீஸாவோ நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஓவராலாக ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை இந்தியாவில் ப்ராப்ளம் சொல்லியே பண்ணலாமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிற ட்ரேடர்ஸுக்கு இன்னைக்கு டேட்டில் ப்ராப்ளம்ஸ் தான் பெட்டர் ஆப்ஷன். சேம் டைம் அது ஒரு கிரே ஏரியாவில் இருக்குன்றதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து ரீசெண்டாக ஆர்பிஐ ரிலீஸ் பண்ண அலர்ட் லிஸ்ட். இதில் கிட்டத்தட்ட ஒரு 95 கம்பெனிஸ் இருக்குது. இந்த 95 கம்பெனிஸில் நம்ம ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த லிஸ்ட்டுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அந்த லிஸ்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஏதாவது பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்தால் அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் சில ப்ராப்ளம்ஸும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் நான் ப்ராப்ளம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அதை நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன், எப்படி ஃபேஸ் 1 ஃபேஸ் 2லாம் கிளியர் பண்ணுறேன்றதை நான் வீடியோ சீரிஸாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 2 10K அக்கௌண்ட் சின்ன அக்கௌண்ட்ஸ் தான் நான் வாங்கி ஃபேஸ் 1 கிளியர் பண்ணிட்டேன் ரெண்டுலேயுமே. ஸோ நான் எப்படி ஃபேஸ் 1 கிளியர் பண்ணேன், என்ன மாதிரி ட்ரேட் ஐடியாஸ் யூஸ் பண்ணேன், என்ன மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணேன்றதை நான் கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். பை.